திஸ் இஸ் த சுன்னா ஆஃப் அவர் பிளவுடு ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வழியில் கிடக்கிற அந்த இடைஞ்சலான பொருட்கள் எல்லாம் அதாவது நகர்த்தி வைக்கிறது, அது அது ஒரு நன்மை என்று நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதான் பாருங்கள், ஒரு ஹதீஸ் பாருங்கள். உன் சகோதரனின் முகத்தை பார்த்து புன்னகை பெறுவது உனக்கு நல்லறமாகும். நீ நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் நல்லறமாகும். பாதை தவறிய மனிதருக்கு பாதையை காட்டுவதும் உனக்கு நல்லறமாகும். பாதையில் கிடக்கும் கல், முள், எலும்பு போன்றவற்றை நீ அகற்றுவதும் உனக்கு நல்லறமாகும். உனது வாளியில் உள்ள தண்ணீரை உனது சகோதரனின் வாளியில் ஊற்றுவதும் உனக்கு நல்லறமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திருமதி 1956, இப்னு ஹிப்பான் அறிவிக்கிறார். இப்போ இது ஒரு சாதாரண விஷயந்தான். நம்ம போகும்போது கல் கிடக்குது, முள் கிடக்குது, அதை எடுத்து தூரமாக்குறது, அதுலேயும் கூட ஒரு நன்மை இருக்குங்கிறாங்க பாருங்கள். இதனால தான் நான் இங்கே நிறையா பார்க்குறது, வண்டியில் போயிட்டுருக்கிறப்போ வழியில் ஏதாவது கிடந்துச்சுனாக்கா வண்டியை நிறுத்திட்டு அதை சரி பண்ணிவிட்டு தூரமாக்கிட்டு தான் அந்த சவுதிகள் போகிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னாக்க இது மாதிரியான ஹதீஸுகள் தான். இது மாதிரி ஹதீஸுகள் வர்றதுனால நாம் இதை பாருங்கள், அவர் வயசானவர் தான் அவர், இருந்தாலும் அங்கேருந்து வேகமாக அந்த கல்லை ஏன்னா மலைகள்லேருந்து அங்கேருந்து உருண்டு கல்க விழும். இதில் இரவு நேரத்தில் வரும்போது பெரிய டேஞ்சரு. அந்த கல் தட்டுச்சுன்னா வண்டி அப்படியே பிரட்டியும் விட்டுரும், அவ்வளோ பெரிய கற்கள். அது பாருங்கள், இது நாம் இதெல்லாம் ஒரு படிப்பினை. இதெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாமளும் இதெல்லாம் செய்யணும். ஒரு சகோதரனுடைய புன்னகை புரிவது கூட உனக்கு நல்லறமாகும் அப்படிங்கிறாங்க. புன்சிரிப்பு சிரிக்கிறது கூட உனக்கு நல்லறமாகும்.